நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையென பெற்றேன். தேனாய் என் அமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியாருக்கு அருள் செய்தாள். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்த்தனி எம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் வாராகி ஈசனேசன் நமஸ்காரங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. இப்போது ஜூன் 15 ஜூலை 15 வரணும். தமிழுக்கு ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் அல்லது இந்த ஜூலை 15 வரையிலும், ஜூன் 15 ஜூலை 15 இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளை வச்சு ஒரு 4 சப்ஜெக்ட். இந்த கிரக அமைப்புகள் மெயினாக பார்த்திங்கனாக்கா கடகத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை. குரு சுக்கிரன் சேர்க்கையினாலே குருனாலே அங்கே படிப்பு வந்துடும். மெயினாக படிப்பு சொல்லித்தரக்கூடியது வாத்தியாராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம். மெயின் படிப்பு, கல்வி, எக்ஸாமாக இருக்கலாம். அப்போது இந்த ஜூன் 15 ஜூலை 15 இந்த 30 நாளில் ஆனி மாதத்தில் என்ன நடக்க போகுது? 4 சப்ஜெக்ட் கையில் எடுக்கிறோம். ஒன்று, இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையை கையில் வச்சு மாணவ செல்வங்கள், அது 10th இருக்கலாம், +2 இருக்கலாம், அல்லது நீட்டு ஜேஇ போன்ற பரீட்சைகளாக இருக்கலாம், அதை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது செமஸ்டராக இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் குரூப் எக்ஸாம்ஸ் அதை எழுதக்கூடியவர்கள், புரிதுங்களா? கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்க, குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போது படிப்பு, கல்வி. மெயினாக இந்த குரு சனி தொடர்பு ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே சூரியனும் அங்கே தொடர்பு, சனியுடைய ரிஷபத்தில் சூரியன். அப்போ ரிஷப சூரியன் மாதிரி மிதுன சூரியன், சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகின்ற காரணத்தினாலே அரசாங்கத்துடைய நிர்வாகம், அதே போல் மெயினாக அரசியல் எதிர்காலம். இந்த அரசியல் நம்பி நம்ம முன்னுக்கு போகலாமா, முடிவெடுக்கலாமா, ஜம்ப் பண்ணலாமா? ஸோ அரசியல் முடிவுகள். அதே போல் இந்த சனி சூரியன் சேர்க்கை வருகின்ற காரணத்தினாலே அரசு அதிகாரிகள், வேலை வாய்ப்பு, மெயினாக வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் இருக்குமா, அல்லது வருமானம் இம்ப்ரூவ் ஆகுமா, இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்குமா, ப்ரமோஷன்ஸ் வருமா, அப்போ இந்த உத்தியோகம் மெயினாக ஜாப் கிடைக்குமா? அதே போல தான் இந்த குரு சனி தொடர்பு, அது என்ன மாதிரியான திருமண தடைகள் இருந்தாலும், இல்லை திருமண வாழ்க்கையில் மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அது புரியவாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பெண்கள் ஏன்னா நான் அந்த வீட்டுக்காரர் தான் வேணும்னுவாங்க, கணவன் வேணான்னுவாங்க. புரியல? அந்த ஆண் எனக்கு மனைவி வேணும்னுவாங்கல்ல, அந்த அம்மா பெண் வேணான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது. இல்லை அது லவ்வாக இருக்கலாம், காதல்களாக இருக்கலாம், அதில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நல்லா நெருங்கி பழகிட்டு ஒரு மறைமுகமான வாழ்க்கை, வெளியில் தெரியாமல் பழகக்கூடிய மறைமுகமான வாழ்க்கையாக இருக்கலாம். அப்போ திருமணம், டோட்டலாக திருமணத்துக்கான வாழ்க்கை. இது போக பிள்ளைகளுடைய எதிர்காலம். இந்த ஆனி மாதத்தில் இந்த பிளானட்ஸோடைய அமைப்பு, இப்போது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு என்ன? உங்கள் பையனை அடுத்தது படிக்க வைக்கலாமா, அல்லது பாப்பாவை ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வைக்கலாமா, இல்லை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா? அப்போ டோட்டலாகவே ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குமான ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ கொடுத்துருக்குறோம். நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, நான் கும்பராசி பார்த்தா இதே தான் ஃபஸ்ட்டு அங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறாங்க. எப்போவுமே நம்மளுடைய வீடியோஸை பொறுத்தவரையிலும் ஜென்ரல் கண்டென்ட், இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கு ஜென்ரல் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6-7 நிமிஷம் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்கான அந்த மெசேஜஸ் இருக்கும், பலன்கள் இருக்கும். லாஸ்ட்டு எண்டு கார்டு அதே போல் காமனான திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட காமனான எண்டு கார்டு இருக்கும். ஸோ நான் சொன்னபடி கல்வி, பரீட்சை, எக்ஸாமு, வேலைவாய்ப்பு, வருமானம்,
பிள்ளைகளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம், மெயினாக வேலை வாய்ப்பு, இதை பற்றி ப்ரீஃபாக ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள். கன்னி ராசி சார், ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டகச்சனி. கன்னி ராசி இப்போ நம்ம ஏதாவது ஒன்று போய் ஒருத்தரை கேட்டோம்னா எல்லாமே காலதாமதம். ஒரு விஷயத்தை நான் நம்பி செஞ்ச சாமி, இவங்க தான் சொல்லிட்டு இவரை நம்பி செஞ்சேன், நம்ப நேரம் அவர் நல்லவர் தான், ஆனால் அவருக்கு நேரம் சரியில்லையா, நமக்கு நேரம் இல்லையான்னு சரியில்லை, நம்ம கொடுத்த பணம் திரும்பலை, அந்த விஷயம் நடக்கலை. ஒரு 3 மாதமாக தள்ளி போயிட்டே இருக்குது, 2 மாதமாக தள்ளி போயிட்டே இருக்குது, 6 மாதமாக தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி வச்சுப்போம், கையில் பணங்காசு இருந்திருக்கும், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செய்ய வேண்டியதாக இருக்கும், அதை நம்பிக்கை அடிப்படையில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அது கடைசியில் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள். அது திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், வரவேண்டிய பணமாக இருக்கலாம், நடக்க வேண்டிய சில வியாபாரங்களாக இருக்கலாம். அப்போ இதிலெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, அப்போ கன்னி ராசி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஒன்றுமே இல்லைங்க. கன்னி ராசி கேட்டால் காலதாமதம். சார், நான் ஒரு விஷயம் இப்போ நடக்கணும்னு நினச்சோம்னா எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது. நான் என்னுடைய முயற்சிக்கும் என்னுடைய உழைப்புக்கும் நான் எடுத்த முயற்சிகள் நடந்திருக்குமே ஆனால், வெற்றி பெற்றிருக்குமே ஆனால், நான் இன்றைக்கி ஒரு நல்ல ரேங்கில் நல்ல ரேஞ்சில் நான் இருப்பேன். என்னுடைய உழைப்புக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல. நிறைய விவசாய பெருமக்களாக பார்க்குறோம். நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் கூட, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் கூட ஃபார்ம் லேண்டு தான் வாங்கி பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நபர்களை வச்சு அவங்க ஃபார்ம்ஸ் பண்ணுறாங்க, ஐ மீன் விவசாயம் பண்ணுறாங்க. விவசாய பெருமக்கள் உழைக்கிறாங்க, ஆனால் அந்த லாபம் அவங்களால எடுக்க முடியல. இதுதான் கன்னிராசி. இத்தனை ஏக்கர் பயிரிட்டோம், நல்ல விலை கிடைக்கல, விளைச்சல் அதிகமாக இருந்தது, ரேட்டு கிடைக்கல. அப்படிலாம் விளைச்சல் கிடச்சி ரேட்டும் இருந்ததுனாக்கா இவங்களுக்கு சம்திங் இந்த ஏஜென்ட் ரிலேட்டடாக டிலே ஆகும், காலதாமதம். அப்போ ஏழை விவசாய பெருமக்களாக இருந்தாலும், இல்லை விவசாயம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அதே போல் மெயினாக தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, இன்வெஸ்டர்ஸ், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ஏஜென்சி பண்ணக்கூடியவங்க. இந்த சில்வர் மார்க்கெட்டில் நிறைய அன்பர்கள் அதில் போட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பல கோடிக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு மார்க்கெட்டில் நிலவையில் இருக்குது. பெரிய சேதாரங்கள். அதே போல தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். கடன் வளர்ந்துக்கிட்டே போகுது சாமி, கமிட்மெண்ட் வளர்ந்துக்கிட்டே போகுது. பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அடுத்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அடுத்து கல்யாணம் பண்ணணும், ஒரு லேப்டாப் வாங்கணும், அது ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணும். அந்த கமிட்மெண்ட்டு. அப்போ வருமான தடை அல்லது வருமான வளர்ச்சி கண்டிப்பாக தேவை. மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனையை அடைக்கணும். அப்போ கன்னி ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா எல்லாமே தடைகளாக உள்ளது. காலத்தில் நடக்க வேண்டிய விஷயம் நடக்கல சாமி, நான் இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்கள்? இவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் 1 by 1 ஒத்துக்கிறேன், நான் அப்படி தான் நடக்குது, ரைட். இப்போது எங்களுக்கு நல்லது நடக்கணும். அப்போ இந்த மாதம் நீங்கள் சொன்ன அந்த ஜூன் டு ஜூலை 15 to 15 சனி சூரியன், சனிக்கு கேந்திரத்தில் இப்போது உங்களுக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம்னா, கன்னி ராசி என்பர்களே, கன்னி ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம்னா 2 கேந்திரத்தில் சுபகிரகங்கள். கன்னி 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், குரு பார்வை பெற்று பாருங்க. அப்போ அந்த சனி உங்களுக்கு யோகராக மாறிடுறார். அதே போல் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், 12ஆம் அதிபதி 10ல் ஒரு பாவியாக இருக்கணும். அப்போ 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல. அப்போ நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே, உங்களுக்கான பதிவு இது. உங்களுடைய
பாவங்கள் குறைந்து, நீங்கள் செய்த பாவங்கள் குறைந்து, அதாவது நீங்கள் செய்த பாவங்களால் வரக்கூடிய கடுமையான தோஷங்கள் குறைந்து, தோஷ நிவர்த்தி ஏற்பட்டு, பாவங்கள் குறைந்து, பாவ கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தருணம். கன்னிராசியை பொறுத்தவரையிலும் பாவ கிரகங்களாக இருந்தாலும் கன்னிராசிக்கு இந்த ஜூன் டு ஜூலை 15 to 15 அந்த 30 நாள் பாவ கிரகங்கள் கொடுக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு அதிர்ஷ்டம். கண்டகசனி நடக்குது. கண்டகசனிக்கு மேலே சூரியன் 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால அரசாங்கத்தால் நல்ல அனுகூலம் இருக்கும். கவர்மெண்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு சப்போர்ட்டான நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இடம் வாங்குறது, இடம் விற்கிறது, ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, பேங்க் செக்டர்ஸு, பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், பேங்க் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்சூரன்ஸில் மார்க்கெட்டிங்கு அதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, அதே போல் கனிம வளங்கள், மெயினாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலில் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா சனி சூரியன் சேர்க்க மெயினாக கனிம வளங்கள், புரியுதா? அதே போல் வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மெயினாக அரசு அதிகாரிகள். மெயினாக சனி சூரியன் சேர்ந்தாலே அதிகாரம். சார், சனியும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்தோ அல்லது கேந்திரமோ திரிகோணமோ எதையோ சேர்க்கையோ சாரமோ இருக்குமே ஆனால் உடனே அது மிகப்பெரிய பிதுர்தோஷம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு மிகப்பெரிய அதிகாரம் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்? ஒன்று சனி தசையில் கிடைக்கும், இல்லைனா சூரிய தசையில் கிடைக்கும். அதை எப்பன்னு பார்த்து டக்குன்னு கொக்கு மாதிரி இருந்து டக்குன்னு கொத்தி எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும். அதை போல் நல்லது நடக்கக்கூடிய தருணம். நீங்கள் கவனமாக இருப்பீர்களே ஆனால் கன்னிராசி என்பர்களே, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தருணம். மிஸ் பண்ணிடாதீங்க. எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அழகாக பிளான் பண்ணிங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவீர்களே ஆனால் கச்சிதமாக நீங்கள் வெற்றியை எடுத்துக்கிட்டு வெளியில் வர முடியும். உங்களுடைய கஷ்டங்கள் குறையும். அப்போ கன்னிராசி என்பர்களே, சனி சூரியன் சேர்க்கை, குரு சுக்கிரன் சேர்க்கை, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பக்கபலமாக உள்ளது. அப்போ உங்களுக்கு எது கஷ்டம், உங்களுக்கு எது நடக்கணும், சாமி எனக்கு இது நடக்கணும் சாமி அப்படின்னு அதை கேட்டு அதற்குரிய வழிபாடுகளை செய்து வெற்றி பெறுவது தான், கேட்டு வெற்றி பெறுவது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். புத்திசாலியான கன்னிராசி அன்பர்களே, இப்போது முக்கியமான சப்ஜெக்ட்லாம் பேசிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குடும்பம், திருமணம், கணவன் மனைவி, 3 விஷயம். குடும்பம், கணவன் மனைவி, திருமணம், 4வதாக குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை யாருக்கெல்லாம் இப்போ குழந்தை பிறக்கலைன்னா அவங்களுக்கு சுக்கிரன் அஸ்தங்கம். சுக்கிரன் தான் சுக்லம். சுக்லம் மீன்ஸ் அந்த குரோனிதம் ஏதாவது சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோன்ஸ். ஓகேவா? சுக்கிரன் தான் ஹார்மோன்ஸு. இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா சுக்கிரன் அடி வாங்கியிருக்கணும், இல்லை செவ்வாய் வீரியம் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கணும். சுக்கிரன் அஸ்தங்கம், சூரியன் அஸ்தங்கம், அல்லது செவ்வாய் அஸ்தங்கம், இல்லை செவ்வாய் வக்ரம், சுக்கிரன் வக்ரம் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்கு குறைபாடுகள் இருக்கும். நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட அந்த செவ்வாயோ சுக்கிரனோ அடி வாங்கியிருந்தாக்கா, கெட்டு போயிருந்தாக்கா அவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். அப்போ குழந்தை பாக்கியம் இந்த குரு சுக்கிரன் இப்போ சேர்கின்ற காரணத்தினால் நான் சொன்ன இந்த 15 to 15 ஜாயின் பண்ணுற அந்த சமயத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணுவீர்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. அப்போ அதுக்கு முன்பாக எந்த மாதிரி வழிபாடு, நீங்கள் எந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத அறிந்து, உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் போய் மிதிக்கணும். அந்த மாதிரி ஒரு வழிபாடை செய்து அதுக்கப்புறம் நீங்கள் அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம்,
அல்லது நீங்கள் இயற்கையான முறையிலையா இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கை கொடுக்கும். ஆனால் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகம் அதுக்கு முக்கியம். நம்பிக்கையோடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். 2வது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் ஆகாமல் இருக்கிறது. 37 வயசு 38 வயசில் இன்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி திருமண தடை அல்லது செகண்ட் மேரேஜஸ், டிவோர்ஸ் நடந்து செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அப்போ முதல் திருமணமாக இருக்கலாம், 2வது திருமணமாக இருக்கலாம், மெயினாக காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அப்படி இல்லைன்னா காதல் ஏமாற்றங்கள். இப்போது காதல் ஏமாற்றங்களை சின்ன பசங்களை விட ஏஜ்டு பர்சன்ஸ் தான் அதிகமாக வராங்க. ஒரு 40 வயசில் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பழகக்கூடியவங்க, காதல் தோல்விகள். இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அந்த காதல் திருமணங்கள் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் மேலே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனை. இதுக்கு தான் நம்ம தீர்வு சொல்லணும். முன்னாடி சொன்னால் அந்த காதலுக்கு 50% தான், நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்முடைய வந்தாங்கன்னா அவங்களை வழிகாட்ட வேண்டியது நம்ம கடமை, காப்பாற்றி விடுவோம். ஆனால் உண்மையிலே நம்முடைய கடமை என்னென்னா குழந்தை பாக்கியம். அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்கள் செஞ்சால் நமக்கு புண்ணியம். அப்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதே போல தான் கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கலாம். எனக்கு நீ வேணாம், உனக்கு நான் வேணாம். அந்த பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வச்சோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம், நல்லது நடக்கும். ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் காம்ப்ரமைஸ் பேசிட்டாங்க, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது, அந்த பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், வேணாங்கிறான், எப்படியாவது என்னை சேர்த்து வைக்கணும் சாமி. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை இருக்குது, இப்படி பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே கூட பரிகாரங்கள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் உண்டு. இந்த ரகசியங்கள் பூரா உங்கள் ஜாதகத்தில் தான், உங்கள் 2 பேர் ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி 6 மாதமாவது என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க, என்னை பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு அவங்க தான் வேணும். அப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்கு உரிய வழிபாடுகள் கை கொடுக்கும். கவலை வேண்டாம். நமச்சிவாயம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி. ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.